என்னப்பா தூசி ஒட்டிக்குச்சா? அப்புறம் என்னையா பெட்டிக்கார மாமா என்னடா செல்லா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கடா பாப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க மிருதங்கார மாமா? மாமான்னே நல்லா இருக்கீங்களா? அப்புறம் ஆடுண்டக்காரப்பா நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தாளக்காரப்பா வந்தவனே ஒரு சவுண்ட் விட்டாரு. நல்லா இருக்காங்க. அப்புறம் நீங்க நல்லா இருக்கீங்களா? அவர் கேட்டோட உனக்கு சந்தேகம் வருதா? அவர் வயசுக்கு தகுந்த மாதிரி தான் அவர் கேட்பாரு. இல்லங்க கேட்டது நானு. என்னைய திருப்பி கேட்கல. எங்க அம்மாவுக்கு போயிட்டாங்க. ஏம்மா உங்க அம்மா நல்லா இருந்தா நீ நல்லா இருப்பியா? ஓ அப்படியா? இல்லம்மா இப்போ உன் வயசுக்குலாம் நாங்க பார்க்கலாம். சரி. உங்க அம்மா வயசுக்கு எங்க அண்ணன் வந்து அவர் தான் பார்ப்பாரு. நீங்க ரொம்ப சின்ன பிள்ளை. அதனால நல்லாவே இருக்காது. வந்தமா சுண்டு சுண்டு நடத்த பட மாட்டோம். போடமா இருக்கணும். ஆமாங்க போயிடலாமா? அவ்வளவுதான். திண்டுக்கலே பெரிய பூட்டி எனக்கு ஒரு பாட்டு முடிஞ்சிருச்சு, ஒரு போடு முடிஞ்சிருச்சு, அடுத்த போடுக்கு போவோம் அப்படின்னு ஆசைப்படுது. ஏங்க என்ன லேட் ஆகுது? ஏறி நன்னாங்க ஏறி தண்டா மாமா எந்த பால தொப்பு தண்டா ஏறி நல்லா புடிப்பட்டுமா மாமா பழத்த நல்லா பறிக்கட்டுமா ஏறி நன்னா ஏறி தண்டா மாமா எந்த பால தொப்பு தண்டா ஏறி நல்லா புடிப்பட்டுமா பழத்த நல்லா பறிக்கட்டுமா
மொத்தமாவே வந்துடலாமா? மொத்தம் 4 பேத்துக்கு சேர்த்து மொத்தமா. ஏய் ஐயா மொத்தமா வந்தாலும் ஒண்ணுதான், தனித்தனியா வந்தாலும் என்ன? ஏண்டா நீ என்ன பண்ண போற? நீ இல்ல என்ன ஐடியாவில் இருக்க நீ கேக்குறேன். அதனால வந்துடலாமா? புத்தனடி பார்வையில கட்டி என்ன இழுத்தவனே என்னோட அழகு மாமனே ஒரு பார்வையில காதல் மொழியுதல் நிஜனுக்கு பார்த்திருக்கிறனே நான் உனக்கு பூத்திருக்கிறனே அட உடலில் இருக்கும் உசுரா நீ எனக்குள் வந்து சேர்ந்து பொட்டு கிடக்கும் ஆசுரத பாட்டை எடுத்து போட்டு ரம செய்த போல ராசாயே புத்தனடி பார்வையில கட்டி என்ன இழுத்தவனே இன்னைக்கு நான் மட்டும் இல்ல ஒண்ணுக்கு 2 பேருங்க. வால அதனால அவங்கள கூட்டலாமா? எப்படி எப்படி ஒண்ணுக்கு 2 பேர். 2 பேர்? ஆமா. ஐயோ இடம் ஈரமா போயிருமே, வேற கட்டணம் வேற. ஒண்ணுக்கு 2 பேர் போனீங்கன்னா இல்லங்க பொம்பளை பிள்ளைங்க 2 பேர் வந்திருக்கீங்களா? நான் ஒண்ணுக்கு 2 பேர் போறேன், 2 பேர் வந்திருக்கா, 2 பேர் வந்துருச்சு அப்படின்னு. என்னமோ சொல்றாங்க என்னங்க? என்னது? அதனால கூட்டலாமா? கூப்பிட்டே ஆகணும். அடே வாடி சீக்கிரம் ரெடி பண்றேன். காலில் கைத்துல மாட்டிக்காத. வேற ஒன்றும் இல்லை, எப்போதுமே மேலே தான் போட்டு வைப்பா. அப்படி ஏதோ ஐடியா பண்ணியிருக்கா அப்படி. என்ன ஐயோ கொடையை விரிச்சிட்டு படுத்துட்ட? வேற ஒன்றும் இல்லை, ஏற்கனவே தலையில வந்து ஒரு கவர் மாட்டி இருந்துச்சு, ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு வந்து. அப்புறம் கொடையை படுத்துக்கிடுச்சு. கொடையில படுத்துக்கிட்டு நாடகம் பார்க்குறாப்புல. எங்க படுத்துருக்கிறதுக்கு வீட்டில் நாச்சும் படுத்துருந்தீங்கன்னா ஒரு ஆடு மாட்டுக்கு நாச்சும் துணையா இருந்திருக்கு. அதுக்காண்டி அந்த அம்மா நாடகம் பார்க்க விடாம போக சொல்றீங்களா? அதுக்காக முன்னாடியா வந்து விரிச்சுக்கிட்டு படுக்கணும் காலகாலன்னு. இருக்கட்டும் நல்லா இருக்கு, இப்படியே படுத்துக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க கொடைக்குள்ளே இருங்க, வேணும்னா அந்த கலையரங்கத்துக்குள்ள. அந்த அம்மாவுக்கு பிரச்சனை இல்லை. அது ஆளு கொட்டைக்கு முன்னாடி வெளிச்சத்துல இவ்வளவு வெளிச்சத்தை தொங்கும்போது எப்படி யாருக்கு எந்த பயம்லாம் ஓடுதுங்க. நான் அப்படி தாடா படுத்துக்கிட்டு நாடா பார்ப்பேன். அது எவ்வளவு ஃப்ரீயா பாக்குது நாடகம். சரி, நீங்களாம் எப்படி இருக்கீங்க? அப்பா நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கீல்ல? அது போதும். ஆமாம், நான்லாம் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. உங்களை மாதிரி நான் சும்மா வெட்டியெல்லாம் இல்லை, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை சொல்லுங்க. அதை சொல்லியா? ஆமாம், எனக்கு இனிமேல் தான் வேலையே அதிகமாக இருக்கு. ஆமாங்க, இதுக்கப்புறம் தான் எனக்கு வேலை அதிகமாக இருக்கு. வேலை பயங்கரமான வேலையெல்லாம் எனக்கு தான் கொடுத்துருக்காங்க, யாருக்குமே கொடுக்கல, எனக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. உனக்கு தூக்கம் வருமே நான் பேசினவன? கண்ணிமைக்கும் நேரத்தில் காதல் கொண்டு நடி ஒரு தடவை பார்த்ததில்லை காணாத பொழுதிலே கண்ணிமைக்கும் நேரத்தில் கோடல் கொண்ட நடி கையில் வந்தா கொடுத்து திண்டடி.
அந்த நினைப்புல கையப்ப சந்தே கண்ணிமைக்கும் நேரத்துல கோடல் கொண்டனடி கற்கனி நீ கையில் வந்தா கொடுத்து திங்களடி போஸ் போஸ் பலபலக்கும் வாழையலை இடுப்புக்கு அழகானது வண்ணங்கொண்ட நட்சத்திரம் ஒளிரும் கண்ணானது என்ன சொல்லி நம்ம எதுவும் பொய்யமில்லை எண்ணமெல்லாம் ஒண்ணுதானே நிலச்சி அசமானது திருடி பழக்கமில்ல ஆள திருட நானடி பார்க்காத நேரத்துல உன்னை பார்த்து ரசித்தனடி நிலையா நினைக்கணுங்க அந்த நினப்பில கையப்ப சந்தே கண்ணிமைக்கும் நேரத்துல கோடல் கொண்டனடி நீ கையில் வந்தா கொடுத்து திங்களடி ஒண்ணுமில்ல இந்த மலைக்கு எல்லாத்தையும் கிளப்புறேன் எங்க தார்பையா கிடக்குது பாதி கிளம்பிருச்சு ஆ? பாதி தான் உட்கார்ந்து இருக்குது என்ன இந்த அம்மா பாடியோட நிக்க வச்சிருக்கீங்க இருக்கட்டும் 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 அது டிசைன் விளக்கோட நிக்குது அது மோகன் மாமா பின்னாடியா நிக்குது அதுதான் பெரிய விஷயமா இருக்கு இன்னும் நீ அந்த மசையை பார்க்கலையா அது பின்னாடி இருக்கிறனால தெரியல அதனால தெரியல அந்த இல்லைன்னா தெரிஞ்சிருக்குன்றீங்களா முன்னாடி இருக்கிறது துணியை போட்டு மறைச்சிட்டா அப்படி எங்க அப்பா மானத்தை காப்பாத்திருக்காப்புல ஏ ஆத்தா அத்தோரமா வரியா ஏய் ஆத்தா தரமா மாரியா நான் வந்தா பக்கமலே போய் அக்கா பக்கா யாரும் இல்ல அள்ளிக்கலாம் பாபுல ஏய் ஆத்தா தரமா மாரியா நான் வந்தா பக்கமலே போய் அவளை கண 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 செய்யா கண 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 மாமி பாக்கா போறியா கண 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 செய்யா தோர வரியா கம 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 மாமி பாக்கா போறியா செய்ய செய்ய நல்லா செய்ய 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 வரம்பு பகல்லம கொல்லம அழகு துடிச்சிருக்கு ஆச்சார போட்டாச்சு அட்டாளாச்சி நிலத்து தவிச்சிருக்கு பாடுறா வரம்பு பகல்லம கொல்லம அழகு துடிச்சிருக்கு உனக்கு அச்சார போட்டாச்சு அட்டாளாச்சி நிலத்து தவிச்சிருக்கு தவச்ச மனசுக்கு தண்ணி தர வேணாமா தாத்தா நிலத்துக்கு அள்ளிக்கிற நீ மாமா மருது குளிர்ந்து சேர்த்தக நச்சா தீருமடா குளிரும் கட்டி புத்துச்சாயே ஏய் ஆத்தா தரமா வரியா தகிட 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 தகிட
அனுப்பிடுவீங்க பிள்ளையே. என்ன நீங்க எப்படி இருக்கீங்க? நீ இருமா, எதுவாக இருந்தாலும் நான் பேசுறேன். எங்க மாமாட்டு சட்டை வாங்கியாவது உனக்கு மானத்தை போட்டு காப்பாத்துறேன், கவலைப்படாதீங்க. நான் போறேன் முன்னாடி, நீ பயப்பில்லை. லாக தோட்டத்துக்கு பேசாதகல்லால என்னாடி அம்மால வாடன மாட்டத்துக்கு சமண்ட மனசில எம்மனசு மதருது பவள வாயில தருகிற அழகு பார்த்ததுமே மனசு பட்டு துடிக்குதுங்க. இந்த மேட்ரு எனக்கு தெரியாம போச்சு. நீங்க ரெண்டு பேரும் ஜோடியா? ஆமா, நாங்க 2 பேரும் ஜோடி ஆட போறோம். ஜோடி புறாக்கள். அக்காலும் தங்கச்சியும். உள்ள உள்ள எலும்பெல்லாம் வெளியில தெரியுதா இல்லையா? என்ன சிரிப்பு, குடல்லாம் தெரியுமா? ஏங்க நாங்க 2 பேரும் போட்டி போட்டு ஆட போறோம். ஓஹோ, அக்காலும் தங்கச்சியும் ஆட்டம் பிரிக்கணும். எங்க கூட போட்டி போட நான் என்னால முடியலன்னு வச்சுக்கோங்க. சரி, நீங்க 2 குத்து இடையில வந்து குத்துங்க. நான் சொல்றேன். அப்பா நீங்க ரெடியா இருக்கீங்களா? அங்கேருந்து இங்க ஜம்ப் பண்ணிடணும். எங்கனால முடியல, பாவம் மோகன்தாஸ் மாமனால இறங்க முடியாது. அவர் வருஷம் நாடகம் வச்சிருக்கா, வாங்கி வச்சிருக்கா. அப்படி அப்படியா? அங்க இருந்து ஜம்ப் பண்ணுனா அவர் வாட்டு குட்டிக்க. என்னால குத்த முடியலன்னு வச்சுக்கோங்களே, நீங்க எல்லாம் ஒத்தாசை பண்ணுவீங்க. என்ன உங்க ஆளுக்கு ஒரு ஆளுக்கு வேலை கொடுத்துருக்கேன், உங்கனால படக்குன்னு இறங்க முடியாது. எப்போ அந்த அம்மா விட்டுட்டு வரமாட்டீங்க? அப்படியே தான் ஒன்றா இறங்கி நான் செஞ்சிருவேன்றீங்களா? இருந்தாலும் உங்க 3 பேர் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு ஜோதியப்பா மேலே தான் எனக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. சபாஸ். ஏன்னா அவர் தான் பக்கத்தில் நின்றுக்கிட்டு தாளம் போடுற மாதிரியே நின்றுக்கிட்டு இருக்காப்புல, குட்டிக்கிறாப்படி. நம்மளை விட மாட்டாங்களான்னு அதனால அவர் குத்துனாங்க குத்திடுவாருங்க. வர சொல்லுவோமா? வர சொல்லுவா. ஒரு கை பாத்ரூம் பாத்ரூம்னே. ஏங்க நாங்க 2 பேரும் என்ன பண்ண போறீங்க? மைக் எடுத்து மண்டையை உடைக்கலாம் முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லையா, நான் ரசிக்கிறேன். ரசிக்கிறீங்களா? வச்சுக்கவா ஒண்ணா மட்டும் யாரையோ வச்சுக்கவா ஒண்ணா மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள செங்கரும்பு சார கொண்டு வரவா, சிங்கரம்பு போல கிட்ட வரவா.
பார்த்தேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட மண்டையை பார்க்க மாட்டேங்கிறேன். சுத்தியார் கைக்கு வர மாட்டேங்குது. பியூட்டிஃபுல் லேடி, பியூட்டிஃபுல் ஃபிகர், போயா மூஞ்ச ரக்காம. பியூட்டிஃபுல் ஐஸ், கண்ணு, அடிச்ச பார்ப்போம்மா. பியூட்டிஃபுல் நோஸ், மூக்கு, பியூட்டிஃபுல் மவுத், இப்படி காட்டியா? வாய், இப்படி காட்டுற. பியூட்டிஃபுல் நெக், கழுத்து. ஆண்டவன் மகாலட்சுமி மாதிரி மூஞ்சிய படைச்சு ஒட்டடை குச்சி மாதிரி உடம்ப கொடுத்து அந்த ஒட்டடை குச்சியில் ஒரு பட்டாடையை கட்டிக்கிட்டு ஒரு பக்கம் பார்த்தா கேஆர் விஜயா மாதிரியே இருக்க, ஒரு பக்கம் பார்த்தா சாவித்திரி மாதிரியே இருக்க, ஒரு பக்கம் பார்த்தா சிம்மு பிரான் மாதிரியே, யோ அந்த மாதிரி போய் அந்த வேலை. ஐ சிம்ரன் மாதிரியே இருக்க. நீ ஒரு பாபிலோனியா தொங்கும் தோட்டம், நீ ஒரு பைசா நகரத்து சாய்ந்த கோபுரம், நீ ஒரு டெல்லி தாஜ்மஹால். நல்லவேளை டெல்லி பண்ணின்னு விடுத்து. இதெல்லாம் என்ன தெரியுமா? சுற்றுலா தலம். வா என்ன பண்ணலாம்? வா போ. எங்க போலான்னு கூப்பிடுற? இங்க வா என் மேல புடிச்சு காய அடிச்சு புரியும். இங்க வா, இங்க வா. முதல்ல மணி ஆச்சுன்னா என்ன போய் உள்ள என்ன பண்ண போற? அரை மணி நேரத்துல ஜோலியை முடிச்சுக்கிட்டு வந்து அதவே 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுற. நீ அரை மணி நேரத்துல ஜோலி முடிச்சு என்ன பண்ண போற? அதுக்காக புடிச்சு காய அடிப்பேன்னு சொல்லிய ஒரு ஆம்பளைய என்ன பண்ண போற? அரை மணி நேரத்துல உட்காந்து வேடிக்கை பார்க்க போறியா? எல்லாம் செய்யற நேரத்துல எந்திரிச்சு வர போற. என்ன பண்ண போற? வாயா இங்க மேல. நீ ஏதோ மிஷின் வேலை பார்த்திருக்க. நான் ஒரு மிஷின் வேலையும் பார்க்கல. அரை மணி நேரத்துல என்ன ஜோலி பார்க்க போற? நீனே ஒரு மிஷின். ஆ வா போவா. நான் வரல. நீ கூப்பிட்டா நான் வந்துடுவேனா? உனக்கு எனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? யாருன்னே தெரியல. வா போவோம்ன்ற. ஏய் 5 வருஷம் ஆ ஆச்சு நான் உன்னை யூடியூப்ல பார்த்து. அப்படியா? ஏன் ரசிகரா நீங்க? ஆகா, என்னைக்கு நான் உன்னைய பார்த்தனோ ஆ ஏன் இதை உன்கிட்ட கொடுத்துட்டேன். எதை? நான் என்ன அதென்ன கையில மனசு. மனசா? நீ எப்ப வருவ? ஆ என் காதலை உன்கிட்ட சொல்லுவோம் ஆ அப்படின்னு ஆசையா துடிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல தான் ஆலாவிளாம்பட்டிக்கு நீ வர்றாங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆமாங்க. என்னுடைய காதலை உன்கிட்ட சொல்லி ஆ உன்னைய கூட்டிக்கிட்டு போய் ஆ அரை மணி நேரத்துல ஆ அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அதுவே ஒரு நாள் ஆகுது. உன்னைய தொட்டு தாலி கட்டி குடும்பம் நடத்தும்னு வந்திருக்கேன். யூடியூப்ல பார்த்த நீ என்னை தொட்டு தாலி கட்டுற அளவுக்கு நீ வந்துட்ட. உன்னை நான் பார்த்ததே இல்லை. உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ தாலி கட்டுற நிலைமைக்கு வந்துருக்க. உன்னை எனக்கு பிடிக்கல. போயா. என்னை உனக்கு தெரியலையா? தெரியவே இல்லை. இந்த மைக் செட் ஓனரை உனக்கு தெரியுமா? ஐயா சாமி, அவரை இப்பதான் பார்த்தேன். எனக்கு தெரியாது. தெரியாதவர் ஓனராங்கிறதே எனக்கு தெரியாது. தெரியாதவர் சாமான்ல எப்படிமா நீ வாய வைக்கிற? யோ அவர் சாமான எப்பயா வாய வச்ச? என்ன பேசிக்கிட்டு? இது அவர் விட்டு சாமான். நாளைக்கு இதை கீழே போட்டு போயிட்டாலும் ஐயா உன் சாமான மறந்துட்டு போயிட்ட அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்க. இது அவர் விட்டு சாமான். அவர் விட்டு சாமானா? இது அவர் விட்டு சாமான தவிர இது மைக் இல்ல, வெள்ளச்சாமி. ஓ இது வெள்ளச்சாமி. போயிட்டு எப்ப பாரு இப்படித்தான் காமெடி பண்ணுவேன். நீ படியா மடக்கியா? அதாவது நிக்குதே அவர் சாமானாவது நிக்குதேன்னு சந்தோஷப்படணும். நீ நினைச்சிட்டு என்ன மடக்கிடலாம். இது யாருன்னு தெரியுமா? வெள்ளச்சாமி. அந்த ஆம்பிள் பார் தான் ராணிஸ்ரீ. இது ராணிஸ்ரீ. என்ன பொத்தல் கொஞ்சம் கூட இருக்கு. அதை நம்ம யூஸ் பண்றதை பொறுத்து இருக்கு. நீங்க யூஸ் பண்ண முடியுமா? இவ்வளவு ஓட்ட இருக்கே. இருந்துட்டு போகுது. எதுல யூஸ் பண்ணணுமோ அதுல தான் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் மத்த ஓட்டெல்லாம் சும்மா விட்டுறீங்களா? அதுதான் ராணிஸ்ரீ. இது யாருமா? வெள்ளச்சாமி. அந்த ஆம்பிள் பாரு ராணிஸ்ரீ. என்னது தேடி இருக்கீங்க? இது எதுல போய் சொறி இருக்கு? ராணிஸ்ரீல போய் சொறி இருக்கு. அதுக்கு தாண்டா வந்து நாசமா போச்சு. அதுக்கு தாண்டா வந்து சட்டில வேகிற பொத்த வடை எதை எதிர்பார்க்கும்? அது எதை? குச்சியை எதிர்பார்க்கும். குச்சி இல்ல, இன்னொன்னு சட்டியில உள்ள வடை எதை எதிர்பார்க்க? என்ன பெரட்டி விடுறது? கம்பி. இந்த அதான் சர்வீஸான சட்டியா இருக்கியே. ஓயாங்கிட்டு வடையே எனக்கு சுட தெரியாது. கம்பியை ஏன் தெரியுமா எதிர்பார்க்குது? எதுங்க? வெந்துகிட்டு இருக்கிற பொத்த வடை நினைக்குமா தான் ஒரு பக்கமாவே வெந்து கருகி விடக்கூடாது என்பதற்காக எப்படா அந்த கம்பி வரும் நம்மள பதமா பெரட்டி விடும். இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கே. இதுதான் எண்ணெய் சட்டி. என்ன சட்டி? வடை சுடுற ஆளுங்க யார் தெரியுமா? யாருங்க? மிஸ்டர் நம்ம ஆலவிளாம்பட்டி அம்பாள் இளைஞர் மன்றத்தார்கள்
இத்த தண்டி என்ன சட்டியில ராணிங்கிற பொத்த வடைய தட்டி உளுந்த வடை போட்டு சொல்லியா தட்டி போட்டுருக்காப்புல ஏன் ஏன் வெள்ளச்சாமி கம்பி பிரட்டி விடத்தேன் ஐயா உங்களோட கம்பி பெரட்டி விட்டுட்டாலும் நான் கருகாம எந்திரிச்சிருவேன் என் கம்பி மட்டும் உன் வடைய பிரட்டி விடல புத்தி உன் வடை ஒரு பக்கமாவே வெந்து கருகி போய் நாய் கூட நோந்து பார்க்காது கருகி போனா போயிட்டு போறேன் நாய் கூட மோந்து பார்க்கலையாம் பரவாயில்ல நீ எடுக்கிறங்கிற பேர்ல மேற்கொண்டு வாத்து வடைய பொத்து வித்து போறாங்க அதுவே கிடந்தாலும் உனக்கு வீணா போனாலும் பரவாயில்ல. என்னடா இவ்வளவு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கே நீ ஒன்றும் நக்க வேடாங்குது. அஞ்சு உலகத்துல நக்கிறது தப்பு இல்லையே. தேனை உன் கையில ஊத்துறேன் கடிச்சு தின்னு ராணி. அது எப்படிங்க கடிச்சு முடியுமா? முடியாது. தேனு எதுக்கு பிறந்தது? நக்குறதுக்கு பிறந்துச்சு. போயா கல்கண்ட கையில கொடுத்து நக்கி சாப்பிடுனா முடியுமா? அதை நக்க முடியாது, கடிச்சு தான் திங்க முடியும். அது சாப்பிட்றதுக்குனே பிறந்தது. ஐஸ கையில கொடுத்து கடிச்சு தின்னு அப்படின்னா முடியுமா? முடியாது. அது சூப்புறதுக்குனே பிறந்தது. என்ன நான் சொல்றது கெட்ட வார்த்தை இல்லம்மா. ஐஸ் நீ எப்படி திம்ப? வாயில கொட்டிக்குவேன். போய் அங்கிட்டு வாயில கொட்டிக்குவியா? சொரிக்குவா போல இருக்கு விட்டா. ஐஸ் மட்டும் கூடு இருக்குது. ஐஸ் என்னைய தெரியலன்னு சொல்றியே. அருமையான ட்ரெஸ் போட்டிருக்க. இந்த துணியை நெஞ்சது யாரு? நெசவாளி. அவனை உனக்கு தெரியுமா? அவரை எனக்கு தெரியாதுங்க. நோ தெரியாது. தெரியாது. இதை நீ எங்க எடுத்த? ஜவுளி கடையில. ஜவுளி கடைக்கார ஓனரை உனக்கு தெரியுமா? அவரே எனக்கு தெரியாதுங்க. நோ தெரியாது. தெரியாது. இதை எங்க தைச்ச? டைலர் கிட்ட. அந்த டைலர் உனக்கு தெரியுமா? அந்தாலே எனக்கு தெரியாது. கிறுக்கி. யோ நெஞ்ச நெசவாளியும் தெரியாது. கமிஷனுக்கு மடிச்சு வச்சு வித்தானே கடைக்காரன் அவனையும் தெரியாது. தெரியாது. உருவம் கொடுத்து வெட்டி தைச்சானே டைலர் அவனையும் தெரியாது. தெரியாது. உனக்கு தெரியாத 3 பேரு உன் மேல ஏறிக்கிட்டு கிடக்குறாங்க. ஐயோ 3 ஆள் இருக்கு. எனக்கு தெரியாதவங்க என் மேல ஏறக்கூடாது. இதெல்லாம் அவுத்து போட்டு அம்மன குண்டியா வர. எதுக்கு அவங்க கூட நாடத்துக்கு வந்தா அம்மன குண்டியா வேற வர சொல்லுவியா? ஒரு பெண்ணுக்கு பின்னால் ஆண் என்ற கணவன் என்ற பெயரிலே ஒரு ஆண் இருக்க வேண்டும். ஒரு ஆணுக்கு பின்னால் மனைவி என்ற பெயரிலே ஒரு பெண் இருக்கணும். இருக்க வேணும். வா போவோம். எங்க? ஆண்டவன் கொடுத்த ஓட்டைக்கு துரோகம் பண்ணுனே. நான் எங்க துரோகம்? அடுத்த பிறவில அழகே இதா பிறந்து நீ இருட்டுக்குள்ளதான் தொங்குவ. நீ தாயா அதா பிறப்ப. நான் எதுக்கியா பிறக்க போறேன்? என்னது மட்டும் இருட்டுக்குள்ள தொங்குது, உனது மட்டும் வெளிச்சத்துல தொங்குது. போடா இழுத்தா மேல. டேய் சூரிய ஒளியே படாம இருக்கும்டா அந்த பிள்ளைக்கு பாத்துக்கிட்டே இருக்கா. அயோக்கிய பையலே. உனக்கு தாயா அதா பிறக்க போகுது. கண்ணை ஆண்டவன் ஏன் கொடுத்தான்? பாக்குறதுக்கு. பத்தியா? அதை யூஸ் பண்றீல்ல? காதுங்கிற ஓட்டை கேக்குறதுக்கு. பத்தியா? மூக்கு 1 ஓட்டை 2. ஏன்? மூச்சு விடுறதுக்கு. ஒண்ணுல இழுத்து ஒண்ணுல விடுறதுக்கு. ஒரு நாசில இழுத்து இன்னொரு நாசில விடுறதுக்கு. வாயிங்குது ஓட்டை ஒண்ணுதான். ஆனா வேலை 3 வேலை. இந்த ஒரு ஓட்டை 3 வேலையை பாக்குது. அது என்ன 3 வேலையை பாக்குது? சோத்த கையில எல்லாம் வாய் என்னமா பண்ணும்? திறக்கும். ஆய் அப்ப பல்லு என்ன பண்ணும்? பல்லும் திறக்கும். இல்ல கடிக்கிற விஷயமா இருந்தா நான் பண்ணிடுறேன். சுவைக்கிற விஷயமா இருந்தா நீ சுவைச்சு உள்ள தள்ளு. நாக்கு கிட்ட பல்லு ராவி விடுது. அப்ப பல்லு எதுக்கு பிறந்தது? கடிக்கிறதுக்கு. நாக்கு சுவைக்கிறதுக்கு. சுவைக்க. இவங்க 2 பேரும் புருஷன் முண்டாட்டியா? உன் உதட்டுல சிகப்பு சாயம் தடவி இருக்கி. அது எதுக்கு? பாக்குறதுக்கு அழகா இருக்கணும். நீ நான் கண்ணாடிய பார்த்து சொல்லவா? அடுத்த ஆம்பளை பார்த்துட்டு சொல்லணுமா? என்னன்னு? இவளுக்கு கோவை பழம் போன்ற இதழ்களடா அப்படின்னா அடுத்த ஆம்பளை பார்த்து சொல்லணும். அப்ப பாரு அதை அழிச்சு விட்டு பார்த்தாத்தே அது பூச்சி உதடணும். அப்புறம் தான் தெரியும். அப்போ இதெல்லாம் யாருக்கு? இதெல்லாம் யாருக்கு? ஆம்பளைகளுக்கு. எதுயா இதெல்லாம் ஆம்பளைகளுக்கு? ஆண்டவன் கைய படைச்சானே. வாங்க உட்காருங்கன்னு பாவனை கட்ட. வித்யா இந்த கைக்கு இடையில நீ ஒரு கல்யாணத்தை பண்ணி குழந்தைய பெத்து அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குற அந்த 2 பால் பொட்டிய ஆண்டவன் ஆம்பளை எங்கள்கிட்ட ஒட்டாக்காம லேடிஸ் உங்கள்கிட்ட ஒட்ட வச்சானே. ஏன்? கல்யாணம் அதை மட்டும் ஆண்டவன் எங்கள்கிட்ட ஒட்ட வச்சிருந்தான். பிராந்தி கடைக்கு போய் ஒரு கட்டிக்க வாங்கி அதுல கறந்து விட்டு அடிச்சு குடிச்சிருவோம். அப்ப பொறுமையின் பொக்கிஷம் யாரு? பெண்கள். நாங்க தான். இந்த பூமிக்கு கூட என்ன சொல்றோம்? பூமா தேவின்னு தான் வச்சிருக்காங்க. ஆகாயத்துக்கு வர்ணபவான்னு வச்சிருக்காங்க. வாணி மேலையும் பெண்கள் தான், கீழையும் பெண்கள். ஆனா நீங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டா உலக உற்பத்தி ஆகுமா? முடியாது. அப்ப நடுவுல ஒருத்தன் பூரணும். அவன் தான் வர்ண பகவான். அவன் தான் வெள்ளச்சாமி. நீ வர்ண பகவான்கிற தண்ணிய வெறுத்த புழுதியா பறந்துருவ, வெடிச்சு போயிருவ. ஒழுங்கா ஒத்துக்கிட்டு என் கூட வந்துரு. ஏங்க
10 வருஷமா தண்ணியே இல்லைங்க. இப்பதாங்க லேஸ் வாஜா இந்த வருஷத்துல தான் காட்டிக்கிட்டு தெரியுது. அதுக்கும் சாம விட்டுக்கிட்டு இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எப்படி தண்ணி இல்லாம போன? நீ வேறம்மா, எங்களுக்கு எப்ப கிளம்புதோ இடி மின்னல் மேகம் அப்பத்தான் நாங்க தண்ணியை விட முடியும். கிளம்புனாதான் முடியும். நீங்க அவசரப்பட்டாலாம் முடியாது. அதை மட்டும் தெரிஞ்சுக்க. அப்ப 10 வருஷம் ஆகும். வாயா புடிச்சு 2 கிழிச்சு விடுவேன். போனா போது பொட்டச்சியாச்சே, அழகா இருக்கியே, வா போவோம் கல்யாணத்தை பண்ணி. யார் யா என்ன திருப்பி திருப்பி வா போவோம் வா போவோம் என்னையவே கூப்பிட்டு இருக்க? என்ன நினைச்சிருக்கோம் மனசுல? ஆண்டவன் காலை கொடுத்தானே நடக்கிறது. இது பூரா உனக்கு சொந்தம். அத படைச்சானே எதுக்கு? எது? அதுதான். அதுனா எது? வகுரா கிறுக்கி. அந்த 1.5 சென்ட் நிலம். 1.5 செண்டா? ஒழுங்கா அத வெள்ளச்சாமி கிட்ட 1.5 ரூபாய்க்கு ஒப்படைச்சிரு. நீ இவ்வளவு சீப்பா கேக்குற? சீப் இல்லம்மா, ரொம்ப கூட கேக்குறேன். மோகன்தாஸ் இருந்தா வெறும் 50 ரூபாய்க்கு தான் கேட்பேன். வா போவோம். நான் வரல, எனக்கு அந்த இடம் இல்ல. போ. புத்த கட்டுறது எது? என்னங்க புத்த கட்டுறது? கரையான். பாம்புங்க கரையானுக்கு லோன் கொடுத்துச்சா? இல்லங்க. நான் போய் கட்டிக்கன்னா லோன் தர்றேன்னு. இல்ல, அது போய் குடி. உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் சேர்ந்து ராணிங்கிற புத்த கட்டி வச்சிருக்காங்க. அழகான புத்து. எங்கேயோ கிடக்கிற வெள்ளச்சாமிங்கிற பாம்பு நுழைய பாக்குது. ஒழுங்கா ஓட்டைய காட்டிட்டு ஒதுங்கிக்க. இல்ல இந்த 4 புடைய பாம்பு நுழைஞ்சிரும். புத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, பாம்பு செத்துரும். இதை விட பெரிய பாம்பு கிடக்குதுன்னு அர்த்தம். தரு, என்னைய பத்தி உனக்கு தெரியாது. என்னங்க? அடிச்சு தூக்கி ஆத்துல போட்டு விடு. புட்டிச்சு புட்ட வச்சுட்டு போறேன் பாத்துக்க. என்ன வர பேசியிருக்க? என்ன வச்சிருக்க? ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அச்சம் மடம் நானும் பயிர் புண்ணேன். அச்சம்னா என்ன தெரியுமா? என்னங்க? ஐயோ எதுவும் பண்ணிவிடுவாங்களோ என்னமோ அச்சம், பயம். நாணம்னா என்ன தெரியுமா? என்னங்க? சி பொங்கல். நாணம்னா அச்சம், மடம். நாணம்னா என்ன தெரியுமா? வெக்கப்படுறது. மடம்னா என்ன தெரியுமா? என்னங்க? எதுக்கே வர்றவே நம்மள என்ன பண்ண போறேன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. இந்த 4 பொம்பளை பிள்ளைக்கு வேணும். ஒரு ஆம்பளை கட்டி பிடிச்சுக்கிட்டு நிக்கிறேன், சொரியா கொடுத்த மாடு மாதிரி நிக்கிறியா? நான் தான் சொன்னல விடியான்னு சொன்னலையா? அப்பவும் பாரு, எடியான்னு சொல்லல, விடியா அப்படிங்கிறியா? கைய விடியான்னு தானே சொன்னேன். கட்டி பிடிச்ச உடனே கைய விடுறவே மனுஷனா? கடைசி முடிய எவன் வச்சு காப்பாத்துறானோ அவன் தான் மனுஷன். என்ன பண்ற? மாம்பழ வரம்புறேன். மை காட், மேங்கோ ஃப்ரூட் பிசினஸ். ஆமா, உன் பழத்தை காட்டு, வாங்கிக்கிங்களா? யாரு? காசு இருக்கா? மாம்பழமா இருக்கு. இதெல்லாம் ஏன்டா சிரிக்கிறாங்க? என் வியாபாரத்தை பத்தி சொல்ல போறேன். அந்த அம்மாவே உங்களை பத்தி சிரிக்க சொல்லுமா. சொல்ல காசு இருக்காயா? வாங்குறது சக்க செவந்த பழம், தேனாகைக்கு நிக்கும் பழம், எல்லாரும் வாங்க பழம், இத வளர்த்தின பழம் பழம். எத்தனை பேருக்கிட்ட மாம்பழம் பாத்தியா? எடுத்து வந்த சத்து மாம்பழம் பாத்தியா? முடிச்சு பார்க்க மாட்டோம்மா. மாம்பழம் வைக்கிறேன் தெரியுது, ஆனா நீ இது மாம்பழம் இல்ல, வேற. நீ பொய் சொல்ற. யா இது நொங்கு. நொங்கா? நொங்கிருவேன் பாத்துக்குங்க. என்னைய பார்த்து நொங்குங்கிறீங்க. அம்மா தாலி கீர்பட்டுக்கு ரானா கர்ஜி புஜோபு கண்ணாடி அந்துருண்ட பொங்க புட்டமானா ஜதரி நன்னா. என்ன தபம் செய்தேனோ யசோதா, என்ன தபம் செய்தேனோ யசோதா, என்ன தபம் செய்தேனோ என்போ அரிரோட்டோரம் வீட்டுக்காரி, ரோட்டார வீட்டுக்காரி, ரோசாப்பு சேலக்காரி. நிக்கட்டுமா போகட்டுமா? நிக்கட்டுமா போகட்டுமா? என் முறைச்சு நிக்கிற குட்டி குட்டி, நீ மரத்து நிக்கிற குட்டி குட்டி, முறைச்சு நிக்கிற குட்டி 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 குட்டி,
முரட்டு நிக்கிற குட்டி 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 முறைச்சு நிக்கிற ராணி குட்டி முரட்டு நிக்கிற ராணி குட்டி குட்டி அடமா பிள்ளை சும்மா முறைக்காதே மச்சான் சொன்னா கேளு அட மாப்பிள்ளை சும்மா முறைக்காத மச்சான் சொன்னா கேளு வட வட டோரணும் வரல ஏறணும் வாகான வாகாட ஏ ஆலமரம் ஆலமரம் வாகாட ஆலமரம் ஆலமரம் அதுல 2 1 2 விழுது எங்க அதுல 2 விழுது இப்ப விளக்கம் கேட்டா அவுத்து விட்டா தான் தொங்குற விழுது தெரியும் ஏன் இல்லைன்னா நீங்க உட்காந்து விளையாட புரியல முடிஞ்சிருந்தா தெரியுமா இந்தம்மா அதுல ஏறி தூரி அது கூடவா முடியாம இருப்பா அப்படி என்னம்மா நீ ரொம்ப வேலை பார்க்கலாமா? சரி 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 அதுல 2 விழுந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நானே நானே என்னடா வழுக்குது எது வழுக்குது அது ஈரப்பசையாட்டா வளர்க்கத்தான் செய்யும் ஆத்தோரம் கொடிக்காயா ஆட்டோர கொடிக்காயா அரும்பரும்பா வெத்திலையா அரம்ப ரொம்ப வெட்டலையா அடி போ. அடி போ. சூப்பர் மியூசிக் பாட்டுடா வளைக்காமலையும் அடிக்கிறிய செவக்குதில்ல போட்டா சமக்குது இல்ல பொன்மையிலே ஒமையக்கோ பொன்மையில உண்மையக்கோ பொன்மையிலோ பொன்மையில என்ன ஏமாதியா பாடுறா ஓமையக்கா உண்மையக்கா போட்டா செவக்குதில்ல பொன்மையிலே ஒமையக்கா போட்டா சமக்குது இல்ல பொன்மையில உண்மையக்கா அடி அதுக்கு அந்த புறம் அடி ஆட்டுக்கு அந்த புறம் ஐயனாறு பொட்டலடி ஐயனார பொட்டலாடி அடி பொட்டலில வீடு கட்டி பொட்டலில வீடு கட்டி புதிய தள்ளி விட்டுறாதுடா இந்த பொட்டாச்சிய கவ வச்சு பொட்டச்சிய காவ வச்சு பொட்டச்சி கட்ட கவ புட்ட வைக்க பட்டலைய பொட்டச்சி கட்ட கவ புட்ட வைக்க பட்டலைய எல்லோரும் பல்லு விளக்க எல்லாரும் பல்ல விளக்க அத்தி குச்சி ஆல குச்சி அத்து குச்சி ஆள குச்சி இந்த குட்டி பல்லு விளக்க இந்த குட்டி பல் விளக்க ஒரு கூச்சா நான் 5 வருஷத்துக்கு கூச்சம் அப்புறம் கூச்சா இல்ல இல்ல இப்பவே குறைஞ்சிருச்சு ஏ எனக்கு மேடா உனக்கு தானடா இல்ல இல்ல உனக்கு தான் ஏன் விட்டு தங்க குச்சி ஏன் வீட்டு கருவேல குச்சி அதை கொண்டு போய் முளை குச்சி அடிச்சு எருமை மாட்டை கத்து ஏய் அது பெரிய குச்சி நான் சொல்ற சின்ன குச்சி அடியே கொட்டாப்பட்டி அது கொடுக்க நீ வெள்ள சாமி அடி கொட்டாம்பட்டி கொடுக்க நீ வெள்ளச்சாமி உடுக்கு நீ மரியாதையா பேச மாட்டியா என்ன என்னடா சொன்ன நீ இப்ப உடுக்கு ஹலோ அடியே கொட்டாம்பட்டி கொடுக்க நீ வெள்ள சாமி உடுக்க அப்படிதான் சொன்னேன் கொட்டாம்பட்டி கொடுக்க நீ வெள்ளச்சாமி உடுக்க நல்ல வேலை முந்தா நாள் புடுக்குன்னு சொல்லிவிட்டாங்களே நீ முந்தான நீ அப்படி பாடுன அதனால பாடினேன் அடி இன்னைக்கு நீ நல்லா பாடின அதனால நான் ஒழுங்கா பாடினேன் ஏன்னா வாங்கி பின்பாட்டு
நீ என்ன பாடுறியோ அதுதான் பாட முடியும். இதெல்லாம் நீ முந்தா நாள் வந்து நீ அப்படி பாடுன அதனால பாடினேன். சத்தியமா நீ அதைத்தான் சொன்ன. சும்மாதா சத்தியமா இந்த வெத்தலையில அடிச்சு சத்தியம் பண்றேன். டேய் வெத்தலை கிழிஞ்சு போயிடாம. அடிய கொட்டாம்படி கொடுக்க நீ வெள்ளச்சாமி முடுக்க. கொட்டாம்படி கொடுக்க நீ வெள்ளச்சாமி முடுக்க. நாய் மாதிரி என்னை பத்தி ஒரு தெரியாதோ டேய். கோவப்படாம பிச்சு விடுவேன். கோவம் வந்துச்சு நீ பிச்சிருவ தெரியும் எனக்கு. நீ லூசு பையனா. நெஞ்சில கையை வைக்கும் பொழுது இவ்வளோ பாசம் வருது. நம்ம விட்டு ஒன்ன நான் தொட்டதுக்கு உங்க அண்ணன் சாட்சி சொன்னதுக்கு உங்க அண்ணன் சாட்சி சொன்னதுக்கு ஒன்ன நான் தொட்டதுக்கு அண்ணன் சாட்சி சொன்னதுக்கா ஒன்னு நான் தொட்டதுக்கு ஒன்னும் சாட்சி சொன்னதுக்கு ஏ மச்சான் மச்சான் இப்பதான் மச்சான் நீ ரொம்ப அழகா இருக்க. அழகா இருக்கேன்னா அங்கே திரும்பியா ஏமா உன்னை பார்க்க என்னாலே முடியல. வீட்டுக்கு போனா உன்னை எப்படி உன் முன்னாடி அடையாங்க. என்ன இப்படி பண்ற? ஏன் என்னைய பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க? உன் முகம் அவ்வளவு அழகு. இதா இதுல பாரு. தப்பு இதுல பாரு. உன்னாலே உன் முகரை பார்க்க முடியலையா? கொட்டாச்சி குத்திடுச்சுடா. நீ ஏன் கொட்டாச்சியில் போய் வாய் வச்ச? வீட்டுக்கு முன்னா அடையாளம் தெரியாம போயிடு. என்ன பண்ற? ஆஹா கல்யாணத்துக்கு தேங்காய் திருவி தேவையில்லை. உன்னை மல்லாக்க படுக்க போட்டு தேங்காய் திருவிடலாம். ஒரு குடி அதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? நீ குடி என்ன மாமா? ஏமா சொல்ற அப்படி இல்லை ஏதோ. சரி 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 இங்கிட்டு அழுகாத அழுகாத குதிக்க சொல்லுவான். மச்சான் எங்க இங்க பாருங்க. அடாடாடா என்ன ஏன் மச்சான் ஓ உங்க வாய்க்கு அந்த புள்ள இதுதான் ரிமோட்டா? இதுவா? ஏன்டா லூசு பயல, என் வாய்க்கு இந்த போர்ட்டபிள் டிவியாடா? ஐ லவ் யூ. நான் உங்களை லவ் பண்றேன். இழுத்தகசையா இழுத்துக்கிட்டலாம் என்னால செய்ய முடியாது. இழுத்தகசையா இழுத்துக்கிட்டு என்ன செய்ய முடியாதுன்னு சொல்றனாலே ஐ லவ் யூ. கம் ஆன் மை லேடி. பணமரத்து மேல ஏறி நுங்கு ஜீவப்போ பானை நிறைஞ்சு கீழே விழுந்து பாலா போச்சுதே. பணமரத்து மேலே ஏறி பதனை இறக்க போறேன். பானை நிறைஞ்சு கீழே விழுங்க பாலா போகுதே. பணமரத்து மேலே ஏறி பதனை இறக்க போறேன். பதனைய குடிச்சா உடம்பெல்லாம் தங்கமடி பேரலாகி உலகத்திலே இல்லையடி. போடி வாடி என் ஜோடி எனக்கு முத்த பொண்ணு தாடி. எனக்கு முத்த பொண்ணு தாடி. போடி வாடி என் ஜோடி எனக்கு முத்த பொண்ணு தாடி. பணமரத்து மேலே ஏறி பதவி இறக்க போறேன்.
இந்த ஆட்டானுக்கு முட்டு மணி போடி வாடி என் டோடி எனக்கு ஒன்னே ஒன்று டோடி வாடி என் டோடி எனக்கு ஒன்னே ஒன்று டோடி போடி வாடி என் ஜோடி எனக்கு பலமரட்டு மேலே ஏறி பதனி இறங்க போறேன் வேற ஏந்திர உன்னை நான் தொட்டதுக்கு உங்க அண்ணன் ஜாதி சொன்னதுக்கு சொன்ன ஜாட்டி சொன்னதுக்கு உங்க அண்ணன் ஜாட்டி சொன்னதுக்கு தஞ்சாவூர் தேர்வு பார்க்க 2 பேரும் போவமடி தஞ்சாவூர் தேர் பார்க்க நம்ம 2 பேரும் போவமடி போடி வாடி என் ஜோடி எனக்கு மொத்தம் ஒன்று தாடி ஓடி வாடி என் டோடி எனக்கு மொத்தம் ஒன்று டோடி அன்னை நபி அருமை மகள் பாத்திமாவை போல் உலகில் வாழ்ந்திடு அன்னை வழியில் வந்து முஸ்லிம் பெண் அன்பினில் வாழ்ந்திடு. அன்பினில் வாழ்ந்திடு. ராணி கண்ணை மூடிக்கொண்டேனடி என்னை கட்டிப்படுத்தி என் கன்னத்திலே 10 முத்தத்தை பதித்து விட்டு சொல்லடி ஆ! ராணி என் கட்டி கரும்பே என் கருவாட்டின் உள்ளே கண்ணை மூடிக்கொண்ட பிறகுதாடி என்னை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுப்பதற்கு ரெடியாக நின்று கொண்டு இருக்கின்றாய் ராணி எதற்காக அச்சப்படுகிறாய் எதற்காக நாணப்படுகிறாய் ராணி டைட்டா இந்த ஜாக்கெட்டில் லூஸ் ஆவதற்கு என்னடி காரணம் நீ லூசா ராணி உன் பாவாடை பாவாடைக்குள் செல்போனா நீ என்ன தீவிரவாதியா ராணி அழகான கூந்தலை ஒட்டு முடி என்று பட்டென்று வெளியிலே காட்டி கொடுத்த சண்டாளனடி நான் ராணி உன் கூந்தல் அழகு உன் கூந்தல் ராணி ராணி ஏண்டா எரும மாடு செல்லு எப்படா உருண்டையா இருந்துச்சு கேக்குறேன் நீ எத்தனை பொம்பளை தான் இங்க விட்டு வச்சிருக்க எங்க எரும மாடு ஒரு நூல்ல கட்டுப்படு திருந்திட்டாப்லப்பா உடம்புக்கு முடியல My God. Mr. ராணி 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 என்னப்பா என்னாச்சு என்ன என்ன ஏய் என்ன அவசரம் வச்சிருக்கு கண்ணீர் கூட வருது இல்லடா ஏப்பா ஆனா அவளுக்கு ஊத்திருது என்னது கண்ணீர் இருக்குது ஊத்துது ஒருவேளை ஆண்களை ஏமாற்றுவதற்காக பெண்களுக்கு இறைவனால் தேங்காக கட்டி தொங்க விட்டிருப்பானோ நெத்தியிலே கண்ணீரை வெம்பினாள் விழுந்தாள் என் மேலே விழுந்த அழுதா தம்பளம் தின்னாள் சாகிறேன் என்றால் அத்தனையும் போய் அருந்து போற காதலுக்கு விழுந்து விழுந்து மீசி கொடுத்தால் சண்டாளர்களா இது உருப்படாதுன்னு ஒரு வார்த்தை சொல்றது இல்ல இந்த விஷயத்த சொல்ல மாட்டோம் ஏண்டா ஐயோ கேட்க மாட்டீங்க நாங்கள் சொல்ல மாட்டோம் அதே மாதிரி இவன் இந்த மாதிரி சொன்னான்னு சொல்லி அந்த பிள்ளைகள்ட்டே போய் சொல்லுவீங்க அதெல்லாம் அப்புறம் நீங்க நல்ல பேர் வாங்கிக்குவே நாங்க கெட்ட பேர் வாங்கணும் அதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி எருமை மாடு இப்ப தெரியாம வச்சுக்கிறியா இந்த எருமை மாடு ஒரு டவுசர் போடுறது இல்லையாடா உன் சங்கத்துல சேர்ந்தா எவன்டா டவுசர் போடுவேன் படி படி ராணி பொடி மயிறு ஒட்டுதாட்டா வெட்ட வெட்ட முளைக்கு நெகமும் வெட்ட வெட்ட முளைக்கும் அதை ஜாமிக்கு கொடுக்க முடியாது யாரை நம்பினா பிறந்தேன் போக்கடா போங்க என் காலம் வில்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க 1 2 3 4 யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க என் காலம் வெல்லும் வென்றவில்லை வாங்கடா வாங்க என் காலம் வில்லும்
என்ற பின்னே வாங்கடா வாங்க. குளத்திலே தண்ணியில்லே கொக்குமில்லே மீனுமில்லே. கோலத்திலே ஏ தண்ணியிலே கொப்புமில்லே மீனுமில்லே பெட்டியிலே பணமில்லே பெத்தம் தமிழே சொந்தமில்லை. அதை நம்பி நான் பறந்தேன். போக்கடா போக்க. என் காலம் வெள்ளம் என்ற பின்னே வாங்கடா வாங்க. தென்னைய பெத்த இளநீரு பிள்ளைய பெத்த கண்ணீரு. என்னைய பெத்த இளநீரு, கச்சா. பிள்ளைய பெத்த கண்ணீரு. பித்தவன் மனமே பித்தம்மா பிள்ளை மனமே கல்லம்மா. பணகிலே சோறிருந்தோ பூனைகளும் சொந்தமடா வேதனையை வாங்க வைக்க. சொந்தமில்லே பந்தமில்லே. யாரை நம்பி நான் பறந்தேன். போக்கடா போக்க. என் காலம் வேணும் வென்ற வென்ற பின்னே வாங்கடா வாங்க. ராணி. நெஞ்சம் இருக்கு துணிவாக நேரம் இருக்கு தெளிவாக. நெஞ்சமிருக்கு துணிவாக, எஸ் நேரமிருக்கு தெளிவாக. நினைத்தால் முடிப்பேன் சரியாக. நீ யார் நான் யார் போனா போ அடிகிறே காத்தடித்தா ஐப்பசியில் மழை வரும். தேடி வரும் சொந்தமெல்லாம் தெய்வமெல்லாம் கூடி வரும். யாரை நம்பி நான் பறந்தேன். போக்கடா போக்க. என் காலம் வெள்ளம் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. வாங்கடா வாங்க. வாங்கடா வாங்க. தேங்க்யூ. எல்லாம் மைக் ஆஃப் பண்ணி